அவர் ஒரு நல்ல கலைஞன். இப்போ அவரோட கவலை என்ன? தக்லைஃப் படம் வெற்றி அடைஞ்சா என்ன, தோல்வி அடைஞ்சா என்ன? அரசியல்வாதியாக அவருக்கு சமூக பொறுப்போடு நிறைய விஷயங்கள் செய்யணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஒரு டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு அங்கேயும் அடிச்சுக்கிடுச்சுலாம் பார்த்தாரு. அதில் பார்த்தோன்னா மணிரத்னம் படம் மாதிரி ஒரே இருட்டாக போச்சு. அதுதான் அவரோட ஜாதகம். சுயநலவாதி. மாநில லெவலில் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் படும் போகலாம், தட்ட விருப்பம் இருந்தால் தட்டலாம், தட்டலன்னா உட்காந்துக்கலாம். ஒரு எம்பி இங்கேருந்து ஃப்ளைட்டில் ஒரு ரன்னிங், அங்கேருந்து ஃப்ளைட்டில் ஒரு டன்னிங், அவ்வளோதான். அவர் ஒரு அரசியல்வாதியே இல்லைங்க, அவர் ஒரு கலைஞன். அந்த கலைஞனுக்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அதை நம்ம அங்கீகரிக்கிறோம், அதுக்கான ஒரு எம்பி சீட், அவ்வளோதான். அவருடைய வார்த்தை ஏன்னா செவ்வாய் அவருக்கு பாதிப்பான ஒரு ஜாதகம். அதனால் அவரோட வார்த்தையே அவருக்கு வில்லனாக மாறி சில நேரம் வச்சு செய்யும். இதெல்லாம் உண்மையாக இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி சிவாஜி கணேசனுக்கு அடுத்து அவரோட ஜாதகம் சுயநலவாதி தானே இருக்கு. இட்ஸ் எ செல்ஃபிஷ் பர்சன். செல்ஃபிஷ்னா எந்த அளவுக்கு செல்ஃபிஷ் தெரியுமா? தான் நினைப்பதை மட்டுமே செய்யக்கூடிய ஆள். ஏங்க அவர் ஒரு கருத்து சொன்னார், அந்த கருத்து எதிர்வினையாக போச்சு. எதிர்வினையாக போகும்போது அதுக்கு ஆதரவாக 4 பேர் குரல் கொடுத்தாங்க. அதுக்காக அவர் நன்றி சொன்னார். இதே கமலஹாசன் தான் ஒத்து வரலன்னா அந்த நாட்டை விட்டே போயிடுவேன். இவர் தமிழ்நாட்டின் குரலாக எப்படி ஒழிப்பார் நம்புறீங்க? ஒரு கட்சியின் குரலாக ஒழிப்பார். அவருக்கு சினிமாவும் நாட் ஃபார் எண்டுங்க. அரசியல் சும்மாங்க, அவர் ஒரு ஆசை. கமலஹாசன் நடிப்பில் சினிமாவில் சக்கரவர்த்தி. ஆனால் அரசியலில் ஒரு சிப்பாய் அளவுலையாவது சாதிப்பாரா? அவர் சிப்பாய் இல்லை, அரசியலில் அவரும் ஒரு தொண்டன். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அஸ்ட்ராலஜர் சீதா சுரேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்ப்பா. நடிகர் கமலஹாசனுடைய தக்லைஃப் படம் பெரும் தோல்வியை சந்திச்சிருக்கு. ஆனால் அந்த தருணத்தில் அவர் மக்களவையில் எம்பியாக போய் உட்கார போகிறாரு. கமலஹாசனுடைய ஜாதகப்படி அவர் வெற்றியாளரா தோல்வியாளரா? கமலை பொறுத்தவரை அவர் ஜாதகத்தில் என்றைக்குமே ஒரு நல்ல கலைஞன். அதுதான் ஃபஸ்ட்டு. அதே போல் அவர் ஒரு நல்ல கலைஞன். இப்போ அவரோட கவலை என்ன சொல்லுங்கள்? தக்லைஃப் படம் வெற்றி அடைஞ்சா என்ன, தோல்வி அடைஞ்சா என்ன? பொதுவாகவே மணிரத்னம் படங்கள் எதிர் விமர்சனத்துக்கு ஆளாவது இது ஒன்றும் புதிதே இல்லை. இப்போ நீங்கள் தளபதி படம் பயங்கர ஹிட்டு. ஆனால் அந்த படத்தில் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தின்னு ஒரு பாட்டு உண்டு. அந்த பாட்டு அந்த படம் ரிலீஸ் ஆன வருடத்தில் பல திரையரங்கத்தில் வெட்டப்பட்டது. ஆனால் அந்த பாட்டு பயங்கரமாக கொண்டாடப்பட்டது. ஏன்னா பிஎன்சி ஆடியன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அது பிடிக்கலை. அதே சமயம் ஸ்லோவாக இருக்கணும். அதே ஏஎஸ் என்ற ஆடியன்ஸ் ரொம்ப கொண்டாடினாங்க. அதனால் கமலுக்கு இது ஒரு பின்னடைவெலாம் இல்லை. கமலை பொறுத்தவரை ஒரு பிறவி கலைஞன். என்றைக்குமே அவர் நடிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது அவர் என்ன இனிமேலுக்கு போய் பொண்ணுங்க கல்யாணத்துக்காக மெனக்கிட போகிறாரா, இல்லை பொண்டாட்டியோட வாழ முடியலன்னு கவலைப்பட போகிறாரா? என்ன பண்ணுறாரு? அவரோட ஜாதகம் அவ்வளோ வலு. ஒரு நல்ல கலைஞனாக எங்கேயும் நிற்கக்கூடிய, தளத்தில் நின்று அடிக்கக்கூடிய ஒரு ஆள். ஆனால் அரசியல்வாதியாக அவருக்கு சமூக பொறுப்போடு நிறைய விஷயங்கள் செய்யணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதுக்காக ஒரு கட்சி ஆரம்பித்தார். ஒரு டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு அங்கேயும் அடிச்சுக்கிடுச்சுலாம் பார்த்தாரு. அதில் பார்த்தோன்னா மணிரத்னம் படம் மாதிரி ஒரே இருட்டாக போச்சு. கொஞ்சம் கூட வெளிச்சம் தெரியல. சரி, டார்ச் என்னடா பண்ணுறது அப்படின்னு டேரெக்டாக முகத்துக்கு நேராக அடித்து பார்த்தாரு. முகம் நல்லா தெரிஞ்சுது. அப்போ நாம் மட்டும்தானா ஹீரோ நம்ம கட்சியில் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஒரு கட்சியில் போய் ஜாயின் பண்ணிட்டார். அதுதான் அவரோட ஜாதகம். சுயநலவாதி. போய் ஜாயின் பண்ணிட்டாரா? ஜாயின் பண்ணோடனே அந்த கட்சியில் ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. அந்த பொறுப்பு என்ன? நான் இப்போ நீங்கள் ஜெயிச்சா என்ன பண்ணுவீங்க? ஜெயிச்சா நான் பார்லிமெண்ட்டில் போய் உட்காந்து மேசை இப்படி தட்டுவேன் அப்படின்னாரு. அதுக்கு என்ன, மாநில எம்பி ஆக்குறோம், நீங்கள் போய் மேசையை தட்டுங்க. அங்கேயாவது நீங்கள் தட்டலன்னு 10 மக்கள் கேள்வி கேட்பா. மக்களவையில் போனீங்கன்னா மாநில லெவலில் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் படும் போகலாம், தட்ட விருப்பம் இருந்தால் தட்டலாம், தட்டலன்னா உட்காந்துக்கலாம். ஒரு எம்பி இங்கேருந்து ஃப்ளைட்டில் ஒரு ரன்னிங், அங்கேருந்து ஃப்ளைட்டில் ஒரு டன்னிங், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் அவர் ஆசைப்பட்டது. பார்லிமெண்ட்டில் உட்காரணும். உட்கார்றாரு, சந்தோஷம். அதே சமயத்தில் அவர் ஒரு நல்ல பிறவி கலைஞன். அவருக்கு பிறவி கலைஞனா என்றைக்கும் தோல்வி அல்ல. கமலுடைய ஜாதகப்படி அரசியலில் கமல் வெற்றியாளரா தோல்வியாளர்? அவர் ஒரு அரசியல்வாதியே இல்லைங்க, அவர் ஒரு கலைஞன். அந்த கலைஞனுக்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அவர் ஒரு எம்பி. ஆக்சுவலாக இவர் ஒரு கட்சியை ஆரம்பிக்காமல் இப்போ இளையராஜாவுக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுத்த மாதிரி, சச்சின் டெண்டுல்கருக்கு ஒரு வீரரா எம்பி சீட்டு கிடைச்ச மாதிரி இவருக்கு ஒரு எம்பி சீட்டு கிடைச்சிருக்குன்னு நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடிலாம் அவர் அரசியல்வாதிலாம் இல்லை. அவர் ஒரு நல்ல நடிகன், நல்ல கலைஞர். அதை நம்ம அங்கீகரிக்கிறோம். அதுக்கான ஒரு எம்பி சீட்டு, அவ்வளோதான். ஒரு குடும்பத்தை முறையாக அரவணைக்கலை, ஒரு குற்றச்சாட்டு. அதே போல் ஒரு அரசியல்வாதியாக இல்லை, அரசியல்வாதியாக ஜெயிக்கலை, அது ஒரு குற்றச்சாட்டு. அதே மாதிரி சில நேரத்தில்
அவருடைய வார்த்தை ஏன்னா செவ்வாய் அவருக்கு வந்து பாதிப்பான ஒரு ஜாதகம். அதனால் வந்து அவரோட வார்த்தையே அவருக்கு வில்லனாக மாறி சில நேரம் வச்சு செய்யும். இதெல்லாம் உண்மையாக இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி சிவாஜி கணேசனுக்கு அடுத்து ஒரு நல்ல நடிப்பு திறனோடு இருக்கிற ஒரு நல்ல கலைஞன், அதில் இது எல்லாத்தையும் மீறி ஒரு வெற்றியாளன். அந்த கலைஞனுக்கான ஒரு அங்கீகாரம் இன்னைக்கு ஒரு எம்பி சீட்டு. கமலஹாசனுடைய குரல் நாடாளுமன்றத்தில் தமிழக மக்களுக்கான ஒரு குரலாக, வலிமையான குரலாக ஒலிக்க வாய்ப்பு இருக்கா? ஏங்க நாங்கள் இப்போ தான் சொல்கிறேனே, அவர் அரசியல்வாதியாக நம்ம வந்து எம்பி சீட்டில் உட்கார வைக்கலைங்க. ஒரு கலைஞருக்கான அங்கீகாரமாக இருக்குது. அவர் மறைமுகமாக உள்ள போந்திருக்காரு, அவ்வளோதான். அவர் அரசியல்வாதியாக இல்லவே இல்லைங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. பார்லிமெண்ட்ல போய் அடி எடுத்து வைத்த பிறகு அரசியல்வாதியாக பூரணமாக மாறுவாரா? எப்படிங்க ஒரு கட்சி சார்ந்து அவர் போகும்போது அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாரா இல்லை பொதுத்தளமாக பேசுவாரா? நீங்கள் சொல்லுங்கள். அவரோட ஜாதகம் சுயநலவாதி தானே இருக்கு. இட்ஸ் எ செல்ஃபிஷ் பர்சன். செல்ஃபிஷ்னா எந்த அளவுக்கு செல்ஃபிஷ் தெரியுமா? தான் நினைப்பதை மட்டுமே செய்யக்கூடிய ஆள். அதுக்கு குடும்பம்லாம் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணலங்கிறதால தான் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுட்டாரு. இதுதான் நடந்தது. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் என்னுடைய ஆபத்து நேரத்தில் எனக்கு உறுதுணையாக இருந்ததுக்கு நன்றி அப்படின்னு இப்போ வந்து தக்லைஃப் பட சர்ச்சைக்கு பின்னாடி இப்போ பேசியிருக்காருல்ல. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டோட குரலாக நாடாளுமன்றத்தில் கமலஹாசன் ஒழிப்பார் அப்படின்னு நம்ம நம்பலாம் இல்லையா? ஏங்க அவர் வந்து ஒரு கருத்து சொன்னார், அந்த கருத்து எதிர்வினையாக போச்சு. எதிர்வினையாக போகும்போது அதுக்கு ஆதரவாக 4 பேர் குரல் கொடுத்தாங்க. அதுக்காக அவர் நன்றி சொன்னார். இதே கமலஹாசன் தான் ஒத்து வரலன்னா அந்த நாட்டை விட்டே போயிடுவேன், வெளிநாட்டில் போய் குடியேறுவேன்னு சொன்னவர் அவரே கமலஹாசன் தான். அவருடைய கருத்துக்கு ஆதரவு தெரிவித்தால் நன்றி சொல்வார். அவரோட கருத்து ஒரு நிமிஷம் கேளுங்க. அவரோட கருத்துக்கு எதிர்வினை ஆற்றினால் அவர் நாட்டை விட்டு போறன்னு கூட சொல்லுவார். இவர் வந்து தமிழ்நாட்டின் குரலாக எப்படி ஒழிப்பார் நம்புறீங்க? ஒரு கட்சியின் குரலாக ஒழிப்பார். நாட்டை விட்டு போறேன்னு சொன்னவர் தான் அந்த நாட்டோட வலிமை பொருந்திய ஒரு இடத்துல போய் ஒரு உறுப்பினராக உட்காராரு. நீங்கள் உறுப்பினராக உட்காராருன்னா அந்த கட்சி சார்ந்த விஷயங்களில் அவங்க நோட்ஸ் கொடுப்பாங்க, இவர் பேசுவார். மற்றபடி வந்து தமிழ்நாட்டின் குரலாகவே ஒழிச்சிருவார் அப்படின்னு சொல்லிக்கிறதுலாம் இல்லை. அப்போ தனியாளாக போய் இப்போ ஒரு மக்களவையில் இதே கமலஹாசன் ஒரு தொகுதியில் நிற்கிறார், சுயம்பு மூர்த்தியாக தனியாக ஒரு கட்சி மாதிரி. இவர் இந்த டார்ச் லைட்டை வச்சுக்கோங்க, ஒரு மக்களவையில் நிற்கிறார், தனியாளாக நிற்கிறார், நின்று ஜெயிக்கிறார் அப்படின்னா தனியாளாக போய் மக்களுக்காக குரல் கொடுக்கலாம். ஆனால் ஒரு கட்சி சார்ந்து போன பிறகு கட்சி சார்ந்த விஷயங்களில் தான் குரல் கொடுக்க முடியுமே ஒழிய தனியாளாக எப்படிங்க குரல் கொடுக்க முடியும்? அவங்க கட்சியில் என்ன டிக்டேட் பண்ணுறாங்களோ, இதை பேசுனா பேச போகிறாங்க, பேச வேணா பெஞ்சு தட்டுனா பெஞ்சு தட்ட போகிறாரு, அவ்வளோதான். மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு சினிமா ஸ்டாராக ஒரு நடிகராக ஜொலிக்கக்கூடிய கமலஹாசன் எம்பியாகவும் ஜொலிக்க வாய்ப்பு இருக்கு. எம்பியாக ஜொலிக்கிறதுக்கு அது ஒன்றும் மக்களவை இல்லைங்க, அது மாநிலங்களவை. கட்சி சார்ந்து போகிறாரு. திருப்பி சொன்னாலும் கட்சி என்ன சொல்கிறதோ கீப் ஒபீடியன்ட் அப்படின்ற மாதிரி ஆர்டர் என்னவோ நடந்து கொள். அப்படின்னா நாடாளுமன்றத்தில் கமலஹாசன் திமுகவின் குரலாக மட்டும்தான் ஒழிப்பார் அப்படின்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பாக. கமலஹாசன் நாடாளுமன்றத்தில் அடியெடுத்து வைக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு? கட்சி எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு அவர்களின் குரலாக ஒழிப்பதற்கு ஆளை சொல்கிறாங்க. அவர்களின் குரலாக ஒழிப்பார், அவர்களின் குரலாக போராட்டம் பண்ணுவார். ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவர்களின் குரலாக வெளிநடப்பு செய்வார். அந்த கட்சி சார்ந்து எல்லா வேலையும் செய்வார். அப்படி தான் இருக்குமே ஒழிய மக்களவையாக இருந்து தனித்து நின்று மக்களவையில் மக்கள் குரலாக ஒழிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. நடிகர் கமலஹாசன் எம்பி ஆனதுக்கு பிறகு மீண்டும் சினிமாவில் நடிக்க வாய்ப்புகள் இருக்கா? அவருக்கு சினிமாவும் வந்து நாட் ஃபார் எண்டுங்க. அரசியல் சும்மாங்க. அவர் ஒரு ஆசை. அரசியலுங்கிறது ஒரு ஆசை, அவ்வளோதான். அரசியலில் இது வந்து ஒரு பார்லிமெண்ட்டில் போய் உட்காரணும், ஒரு சட்டமன்றத்தில் உட்காரணும், இந்த மாதிரி ஒரு ஆசை தான் வழியே. அவர் ஒரு பிறவி கலைஞன். அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாராட்டணுன்னா சினிமாவில் எந்த துறை, சினிமாவில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. கேமரா இருக்குது, ஒரு ஸ்டன்மேன் இருக்குது, ஒரு டான்ஸ் இருக்குது, ஒரு பாடலாசிரியர் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பாடகனாக எவ்வளோ விஷயங்கள் அவர்கிட்ட இருக்குது. அதில் எல்லா துறையும் தெரிந்த ஒரு கலைஞன். ஒரு கேமரா விஷுவல் எங்கே வைக்கணும், ஒரு பாட்டை எப்படி ஹிட் பண்ணணும், எல்லா துறையும் தெரிஞ்ச ஒரு பிறவி கலைஞன். அதில் மறுப்பதற்கு இல்லை. அது என்றைக்குமே எண்டே இல்லை. நாளைக்கு வந்து படுத்துக்கிட்டே உடம்பு சரியில்லைன்னா படுத்துக்கிட்டே கூட நடிப்பார். அந்த நாடியும் நடிக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த நாடியும் நடிக்கக்கூடிய ஒரு பிறவி கலைஞன். அதை மறுப்பதற்கே இல்லை. ஆனால் அதே சமயத்தில் ஒரு அரசியல்வாதியாகவோ ஒரு குடும்பத் தலைவனாகவோ தமிழ்நாட்டின் குரலாகவோ ஒழித்து விடுவார் என்று சொல்வதற்கு இல்லை. அதுதான் அவருடைய ஜாதகம். கமலஹாசன் ஒரு அரசியல்வாதியாக இருக்காரா இல்லையோ, கடைசி வரைக்கும் மாபெரும் ஒரு கலைஞனாக இருப்பார் அப்படின்லாமா? கண்டிப்பாக நம்பலாம். என்றைக்குமே ஒரு பிறவி கலைஞன். நாளைக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறுதி காலத்தில் கூட
அவர் வந்து நடிச்சுக்கிட்டு தான் இருப்பார். அந்த நடிப்பு நின்றே போகாது, நாட் ஃபார் எண்ட். கமலஹாசன் நடிப்பில் சினிமாவில் சக்கரவர்த்தி, ஆனால் அரசியலில் ஒரு சிப்பாய் அளவுலையாவது சாதிப்பாரா? ஃபஸ்ட்டு நீங்கள் அரசியலில் சிப்பாய் அளவுக்கு தாங்க நீங்கள் அவரை எடுத்துகிட்டு போகிறீங்க. அவர் சிப்பாய் அளவுக்குலாம் இல்லைங்க. அவர் சிப்பாய் இல்லை, அரசியலில் அவரும் ஒரு தொண்டன். அவருக்கு தொண்டனுக்கு அந்த கலைஞனாக இருக்கிறதால, ஒரு நல்ல நடிகனாக இருக்கிறதால ஒரு தொண்டனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அது ஒரு கட்சியின் மூலிமா அவர் போய் எடுத்திருக்காரு, அவ்வளோதான் ஒழிய மற்றபடி நீங்கள் சிப்பாய் அளவுக்குலாம் அவர் அரசியலில் போய் போல்டு பண்ணாதீங்க. அந்த அளவுக்குலாம் அவர் அரசியலில் இல்லை, அந்தளவுக்கு ஒரு அரசியல் ஜாதகமும் இல்லை. கமலஹாசன் என்னும் பிறவி கலைஞனுக்கு சினிமாவில் தொடர்ச்சியாக தோல்விகள் வருவதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஒன்றே ஒன்று தாங்க. சின்ன வயசில் வந்து களத்தூர் கண்ணம்மா அதுமாரி சின்ன குழந்தையாக நடித்தார். அதுக்கப்புறம் நிறையா வந்தார், டான்ஸ்லாம் கற்றுக்கிட்டாரு. அப்போ சில படங்களில் வந்து ஹீரோவை கூட பண்ணார், டான்ஸ் கலைஞராக பண்ணார். அப்போ அந்த நேரத்தில் அவருக்கு வந்து படங்களே இல்லாமல் பல ஆண்டுகள் இந்த தொழிலே வேணாம், நம்ம என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து விழிப்புதுங்கி போய் கூட நின்னார். அதுக்கப்புறம் திரைத்துறை சார்ந்து பல விஷயங்களை கற்றுக்கிட்டாரு. உலக சினிமாவே கரைச்சி குடித்த ஒரு மனுஷன், உலக கலைஞன், அந்த அளவுக்கு ஒரு இது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியன் 2, இன்றைக்கி தக்லைஃபுடைய நேர் எதிர்மறையான விமர்சனங்கள், இது எதுவுமே அவரை பாதிக்காது. அவர் ஒரு பிறவி கலைஞன். எந்த ஒரு படம் இன்றைக்கி நீங்கள் வந்து இந்தியன் 2ஆக இருக்கட்டும், தக்லைஃபாக இருக்கட்டும், அவரோட ஆக்டிங்கை நீங்கள் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும். அவருடைய கேரக்டர் அவர் கதை தான் பண்ணுவார், அதில் எந்த மிஸ்டேக்ஸும் இல்லை. அது கதை சார்ந்த விஷயங்களில், அந்த படம் வெளியான நேரம் சார்ந்த விஷயங்களில் சில கருத்து மோதல்கள் இருக்கலாம், அதனால் அந்த படம் தோல்வியை தழுவி இருக்கலாம். அதனால் பிறவி கலைஞனுக்கு ஒன்றும் வீழ்ச்சி வந்துடாது. எந்த விதத்தில் பார்த்தாலும் அவரோட ஜாதக ரீதியாக அவர் ஒரு மிகப்பெரிய கலைஞன், அதில் மாற்றே இல்லை. அதில் வந்து தமிழ் சினிமா வரலாற்றில் 100 ஆண்டுக்கு மேலாக கடந்து போய்கிட்டு இருக்கிற இந்த சினிமா உலகத்தில் கலைஞன் கமலஹாசனுக்கென்று ஒரு தனி இடம் உண்டு. இன்றைக்கி வந்து எம்ஜிஆருக்கென்று எப்படி ஒரு தனி இடம் இருக்கோ, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எப்படி ஒரு தனி இடம் இருக்கோ, அதே மாதிரி வந்து பிறவி கலைஞனாக இருக்கக்கூடிய கமலஹாசன் ஒரு தனி இடம் உண்டு. அதில் மாற்று கருத்தே இல்லை. அவர் என்றைக்குமே அதில் ஜெயிச்சுட்டு தான் அவருக்கு தோல்வியே இல்லை. இந்த படம் இல்லைன்னா இன்னொரு படம். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பிறவி கலைஞர், எந்த படத்திலும் தன்னுடைய நிலைப்பாட்டை, தன்னுடைய நடிப்பை சரியாக வெளிப்படுத்துவார். அதனால் அவருக்கு தோல்வியே இல்லை. கமல் சினிமாவில் தான் சக்கரவர்த்தி, அரசியலில் ஒரு சிப்பாய் கூட கிடையாது, வெறும் தொண்டன் மட்டும்தான் அப்படின்னு ரொம்ப அழுத்தமாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.